சொல்லுங்க. மறுபிறவி அப்படின்னு சொல்றது உண்மையா, பொய்யா? அது என்னன்னு எனக்கு தெரியணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. கேள்விகளிலே கேட்டுச்சுங்களா? கேட்டுதுங்க கேட்டுங்க. ம். கேள்விகளில் எதுவும் சரியும் கிடையாது, தவறும் கிடையாது. ஆனால் அந்த கேள்விக்கு சொல்லுகிற பதில் வேண்டுமென்றால் தவறாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே கேள்விக்கு கேள்வியை பொறுத்தவரை சரியும் இல்லை, தவறும் இல்லை. ஆகவே இந்த கேள்வி என்பதை விட இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த கேள்வி. இந்த மறுபிறவி என்பதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த கேள்விகள். நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம கருத்து செலுத்துவோம் என்று சொன்னால், முன்பிறவியை குறித்தோ, பின்பிறவியை குறித்தோ நாம சிந்திக்க வேண்டிய அல்லது அலச வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நேராது. இந்த இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை நாம எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்வின் குறிக்கோள், நம்முடைய வாழ்வின் இலக்கு எல்லாம் நிறைவேறும். ஆகவே அந்த முன்பிறவி, பின்பிறவி என்பதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாமே பிறப்பதல்ல. நமது முன்னோர், அவர்களுடைய முன்னோர், அவர்களுடைய முன்னோர், அவர்களுடைய முன்னோர், இதுபோல ஆதி மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய ஆதி நிலையிலிருந்து இந்த உலக தன்மாற்ற பரிணாமத்தில் ஐம்பேர் ஆற்றல்கள், அண்ட கோள்கள், பயிர்கள், உயிர்கள், ஓரறிவு முதல் ஐயறிவு உயிரினங்கள் வரை, ஆறாவது அறிவில் முதல் மனிதனிலிருந்து நாம வரைக்கும் எங்கேயுமே நம்முடைய தொடர்பு விடுபடாமல் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் முற்பிறவி. அதற்கு என்ன நிரூபணம் என்றால், நமக்கு வரக்கூடிய கருத்துடராக வரக்கூடிய சில பண்புகளினால் நாம் சற்றும் எதிர்பாராத அளவிலே, நினைத்து பார்க்க முடியாத அளவிலே சில நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகளும் உடல் நிலையிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதற்கு நிரூபணம். அதில் குறிப்பாக 7 தலைமுறை என்று சொல்லுவார்கள், பரம்பரை என்று சொல்லுவார்கள். பரம்பரை என்பது வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம பாட்டன் பாட்டின்னுவோம், அவங்க அப்பா அம்மாவை பூட்டன் பூட்டின்னுவாங்க. அப்படியே போகும்போது 7 பிறவியில் ஒவ்வொரு பேர் இருக்குது தமிழில். அதில் முதல் இந்த 7வது முன்பிறவிக்கு பேர் பரன், பெண்பாலில் பறைன்னு பேர், பரன் பறை. அந்த பரன் பறை தான் நம்ம வரைக்கும் சொல்கிறது 7 தலைமுறையை தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்மிலிருந்து நம்ம மக்கள், அவங்க மக்கள், அவங்க மக்கள், பெயரன் நம்ம பெயரன் சொல்கிறோம், அப்புறம் கொள்ளு பெயரன், எள்ளு பெயரன், அப்படி போகும்போது அதே போல் 7 தலைமுறை வரைக்கும் இந்த குணாதிசயங்கள், இந்த பண்புகள் தாக்கம் 7 பிறவிகள் வரைக்கும் அதிகமாக இருக்கும்.
அந்த பிறவிக்கு உரிய அந்த பண்புகள் கருத்தொடராக வரும் பொழுது, அவற்றினுடைய வெளிப்பாடு நாம இப்ப செயல்படுகின்ற நம்முடைய ஈடுபாடு, தேவை, சூழல் இவற்றை பொறுத்து பிரதிபலிக்கும். அது பிரதிபலித்து நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டால், இது இன்னும் மறுபடியும் அடுத்த 7 தலைமுறைக்கு தொடரும். அப்படி தொடராமல் இருக்கக்கூடியதெல்லாம் 7 தலைமுறை ஆன உடனே, அந்த தன்மைகள் எல்லாம் பெரும்பாலும் நீக்கப்பட்டு, அடுத்தடுத்து புதிய பிறவி தோன்றிக் கொண்டே இருக்கும். இதெல்லாமே 100 விழுக்காடு அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. சில பல நிகழ்வுகளில் சிலருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள். ஆகவே அவற்றில நாம கருத்து செலுத்தி காலத்தை செலுத்துவதை விட, இப்பொழுது இந்த கணத்தில் நாம இருக்கிறோம். கருமூலம் எண்ணிருந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த அனுபவங்களை இந்த கணத்திலிருந்து எவர்க்கும் எப்போதும் உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளையாமல் இசைவாக நாம் ஆற்றுவோம் என்று சொன்னால், முன்பிறவியினுடைய தாக்கங்களிலிருந்து நாம விடுபடலாம். பின்பிறவியை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க.